வணக்கம் நேயர்களே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். நான் உங்கள் சாரா த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராசி பலன் வைஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய மெசேஜ் ரிலேட்டடாக, நிறைய கைடன்ஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவில் புதுசாக ஒன்று பண்ணலாம். மற்ற சேனலில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பட் நம்ம இன்னும் அப்படி பண்ணலை. அதாவது டேட் ஆஃப் பர்த் ரிலேட்டடாக நம்ம கைடன்ஸோ ப்ரெடிக்ஷன்ஸோ இன்னும் நம்ம பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் அதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1லேருந்து 31 வரைக்கும் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிறீங்களோ அந்த எல்லா நம்பர்ஸ்க்குமான ப்ரெடிக்ஷன்ஸ். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ன்றதை விட ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் 3 தேதிகள் இருக்குது. அப்போ அந்த 3 தேதியில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. அப்போது உங்கள் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஸோ உங்கள் தேதியில் பிறந்ததுக்கு அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும், அண்ட் நீங்கள் தினசரி என்ன ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றதும், அண்ட் இயர்லி வருஷத்துக்கு ஒரு பரிகாரம் மாதிரி வருஷம் இதை செஞ்சால் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்போ அந்த இயர்லி ரெமெடி என்ன அப்படின்றதையும், அண்ட் இந்த தேதியில் பிறந்ததுக்கு உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்றதையும், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மந்திரம்ன்ற போது சான்ஸ்கிரிட் மந்திரம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன் மாதிரியான ஒரு மந்திர வார்த்தைகள். ஸோ இந்த விஷயத்தை, இந்த ஸ்லோகனை நான் சொன்னால் எனக்கு இந்த தேதியில் நான் பிறந்ததுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி எந்த மந்திரம் நீங்கள் சொல்லலாம், எந்த ஸ்லோகன் சொல்லலாம், அதை பற்றியும், நீங்கள் பிறந்த தேதிக்கான லக்கியான சிம்பிள்ஸ், இந்த 6 விஷயங்களையும் நாம் இந்த ஒரு பதிவில் உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6 விஷயங்களையும் அப்போது நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், நடக்கவும் செய்யும். நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி சாரா ஹீலிங் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இன்ஸ்டா ஐடி வரும். அதையும் போய் பாருங்கள். அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டெக்னிக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி ப்ரைவேட்டான ரீடிங் உங்களுக்கு வேணும், கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது உங்களுடைய பிறந்த தேதிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான்காம் தேதி பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் லக்கியானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும்? உங்களுக்கு எந்த கிழமை லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை லக்கியானதாக இருக்கும். ஸோ செகண்ட், உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் டெய்லியும் செஞ்சால் நல்லாயிருக்கும், உங்களுடைய இயல்பில் மாற்றிக்கலாம் கேரக்டர் வைஸ் அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க, நல்லதை மட்டும் கேளுங்க, நல்லதை மட்டும் பேசுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் இருங்க, நல்ல விஷயங்கள் இல்லாத இடத்துல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாசிட்டிவ், அதை ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும், அதை மட்டும் ஆக்டிவிட்டீஸாக செய்யுங்க. ஸோ 4ஆம் தேதி பிறந்தவங்க நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 222 யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப லக்கியானதாக இருக்கும். ஸோ 4ஆம் தேதி பிறந்தவர்கள் நீங்கள் எந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு இந்த ட்ராகன் மாதிரியோ இல்லை லிசார்ட்லேயே ஒரு விங்ஸ் மாதிரிலாம் வரும், அந்த ஸ்பிரிச்சுவல் அனிமல் மாதிரி, அப்படியான ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஃபயர் சிம்பிள் கூட யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். ஸோ 4ஆம் தேதி பிறந்தவங்க வருஷத்தில் ஒரு முறை இந்த விஷயத்த நீங்கள் கட்டாயம் பண்ணணும், பண்ணால் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னு பார்த்தா என்ன விஷயம்னா, வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் தனியாக எங்கேயாவது போயிட்டு வாங்க, யாரையும் மிங்கிள் பண்ணாமல், யாரையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகாமல், இல்லை யாரை வச்சும் ஒரு செயலை செய்யாமல் தனியாக உங்களுக்குன்னு ஒரு நாளை உருவாக்கி உங்களுக்கான செயல்களை அந்த நாளில் செய்யுங்க. யாரு கூடயும் ஒரு நாளாவது இல்லாமல் இருங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சாலும் சரி. நான் நிறைய டைம் அப்படி தான் இருக்கிறேன், தனியாக தான் இருக்கிறேன்னா நீங்கள் பெஸ்ட் தனியாக எங்கேயாவது அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு வாங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் லெவலை உருவாக்கி கொடுக்கும்.
ஸோ 4ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த ஸ்லோகன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் அமைதியானவன், நான் அன்பானவன், நான் அழகானவன். இதை மட்டும் சொல்லுங்க. இப்போ ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா, நான் அமைதியானவள், நான் அன்பானவள், நான் அழகானவள். ஸோ இந்த ஒரு ஸ்லோகனை அடிக்கடி உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையும் அதே போல் மாறும். 5ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் லக்கியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எந்த கிழமை லக்கியானதாக இருக்கும் 5ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கான கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப லக்கியானதாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அண்ட் சனிக்கிழமையும் உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். ஸோ 5ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு கிரிட்டிசிசம் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தினமும் உங்களை யாருனா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள், உங்களை யாருனா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களான்னு பாருங்கள். அது வந்து நெசசரி ஆக்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து பழகிடும், உங்களை வந்து அது கரெக்ஷன் பண்ணும். ஸோ இந்த கிரிட்டிசிசம் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறத விட்டுட்டு, இன்றைக்கி யார் நம்மளை எது குறை சொல்ல போகிறா, அந்த ஒரு விஷயத்தை எதிர்பாருங்க. அது உங்களை வந்து கரெக்டாக மெருகேற்றி கொண்டு போகும். 5ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த சிம்பிள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்பிள் 2 சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஒரு கோப்பை சிம்பிள், ஓகே, கப்ஸ், கோப்பை ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹார்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், வெள்ளை குதிரை. இந்த 2 சிம்பிள் உங்களுக்கு ரொம்ப லக்கியானதாக இருக்கும். ஸோ 5ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 111. ஸோ இந்த 111 ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை இந்த விஷயத்த பண்ணிங்கன்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு அப்டேட் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். அப்படி என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, வருஷத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னு பாருங்கள். அதாவது சின்ன மாற்றமாக இல்லை, பெரிய மாற்றம். இந்த வருஷம் நான் இதை மாற்றிப்பேன், இந்த வருஷம் நான் இதை மாற்றிப்பேன், இந்த வருஷம் நான் ஒரு விஷயத்த வந்து அந்த ரெசல்யூஷன் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இல்லை ஒரு பெரிய விஷயத்த வருஷம் மாற்றி பாருங்கள், மாற்றி அமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்கும். ஸோ 5ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்லோகன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது, பிரபஞ்சம் என்னுடன் இருக்கிறது. இந்த ஸ்லோகனை எப்போவுமே மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்ட சூழல் இருந்தாலும், யாரும் இல்லாத நிலை இருந்தாலும் எல்லாமே மாறி நீங்கள் ஒரு தைரியமான நபராக, ஒரு சந்தோஷமான சுதந்திரமான மனிதராக உங்களால் வாழ முடியும். 6ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எதெல்லாம் லக்கியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எந்த கிழமை லக்கியான கிழமையாக இருக்கும் 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு புதன்கிழமை ரொம்ப லக்கியானதாக இருக்கும். ஸோ அந்த கிழமையில் ஏதாவது நல்ல விஷயங்களை செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி உங்கள் கூடவே இருக்கணும். டெய்லியும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை உங்கள் செயலில் ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த படிங்க. மொபைலில் கூட இப்போ நிறைய புக் ஆப்ஸ்லாம் வந்துருச்சு. அப்படியோ இல்லை ஏதாவது ஒரு ரீல்ஸ் மூலயமா இப்போ நிறைய வந்து பேஜஸே ஏதாவது ஒரு நாலேஜ் கற்றுக்கிற மாதிரி பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒரு பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டெய்லியும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுப்பீங்க. அப்படியும் இல்லைனாலும் டெய்லி ஏதாவது ஒரு புக்கை எடுத்து படிங்க, ஒரு பேப்பர் எடுத்து படிங்க. ஸோ ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணோம் டெய்லியும். இது உங்களோட டெய்லி ஹேபிட்டில் மாற்றிக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 6ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 222. இந்த 222 நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ 6ஆம் தேதி பிறந்த நீங்கள் எந்த சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய கப்ஸ், கோப்பைகள், தங்க கோப்பைகள், அது வந்து நிறைய, ஒன்று இல்லை நிறைய இருக்கிற மாதிரி, ஃபியூ கோல்டன் கப்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸை வந்து நீங்கள் சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கோப்பை கூட அந்த மாதிரி கோல்டு கலரில் கோப்பை கூட வாங்கி உங்கள் வீட்டில், உங்களுடைய கேபினில், உங்களுடைய பிஸ்னஸ் இடத்துல, அந்த மாதிரி இடத்துல வைங்க, டெய்லியும் பார்க்குற மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் 6ஆம் தேதி பிறந்த நீங்கள் வருஷத்துக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும். இதை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நான் இங்கே போகணும், இந்த வருஷம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, வேற ஒரு புதிய இடம் போகணும். ஸோ அது மாதிரி ஒரு இடம் போனால் உங்கள் நாலேஜ் வளரும், ஒரு இடம் போனால் ஒரு அனுபவம் கிடைக்கும், ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே பிறக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிக்கோங்க. வருஷம் ஒரு அட்வென்ச்சரஸான நாலேஜபிளான ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. அது ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்.
6ஆம் தேதி பிறந்த உங்களுக்கு எந்த ஸ்லோகன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, நான் அனைத்தையும் விழிப்பு நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் அனைத்தையும் விழிப்பு நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆப்போசிட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஒரு பிளைண்ட் ஃபோல்டு மாதிரி இருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் உடையணும், ஒரு கிளாரிட்டி மைண்ட் செட் வரணும்னா இந்த ஒரு ஸ்லோகனை நீங்கள் டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்லதாக இருக்கும். நேர்களே, நீங்க பிறந்த தேதிக்கான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, லக்கியான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெவலப் ஆகணுன்றதா என்னுடைய ஆசையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆசையுமாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு கட்டாயம் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பதிவை நீங்கள் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபர்தராக நம்ம எடுத்து பேச ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.